இன்றைக்கி நாம் குரோதி வருடம் வைகாசி மாதம் உண்டாத்திற்கான ராசி பலன் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த குரோதி வருடம் தொடங்கி சித்திரை மாதம் முதல் மாதம் முடிய போகுது. அப்போது இந்த வைகாசி மாதம் வரப்போகுது. வைகாசி மாதம் வந்தாச்சு அப்படின்னாலே நிறைய சுப நிகழ்ச்சிகள் அப்படிங்கிறது நடக்க போகிற ஒரு மாதங்க. இப்போ வந்துடுச்சு வைகாசி மாதம். ஒரு பக்கத்தில் வந்துட்டு சொந்த பந்தத்தில் நல்லது நடக்கிறது இந்த இது வரைக்கும் நடக்கலை அப்படின்னா இனிமேல் நடக்கும். அதே மாதிரி ஒரு பயலுக்கு கல்யாணம் ஆக போகுது அப்படின்னா கல்யாணம் ஆகாமல் கடந்தான் அப்படின்னா கல்யாணம் ஆகிரும். இல்லை இன்னொரு பொண்ணு இருந்தாங்க, அவங்களுக்கு இப்போ தான் அமைஞ்ச கல்யாணம் ஆகுது. இந்த மாதிரி சந்தோஷம் ஒரு பக்கம் இருந்தாலுமே இந்த வைகாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஊர் ஃபுல்லாக பத்திரிக்கை வந்து குமிஞ்சு கிடக்கும். அங்கே மோதிரம் போடணும், இங்கே மொய் வைக்கணும், அங்கே கிடா வெட்டு, அதுக்கு காது குத்து இருக்குது, அப்படி ஏகப்பட்ட செலவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காத்துட்டு உட்காந்துருப்பீங்க. அப்படிப்பட்ட இந்த வைகாசி மாதத்தில் சூரிய பகவான் காலச்சக்கரத்தோட 2வது வீடு தனஸ்தானமான ரிஷப ராசியில் இருக்கிறாரு. செவ்வாய் மீன ராசியில் இருந்துட்டு 18ஆம் தேதி அன்னைக்கு மேச ராசிக்கு போகிறாரு. புதன் மேச ராசியில் இருக்காரு. 11ஆம் தேதி ரிஷபத்துக்கு போகிறாரு. 27ஆம் தேதி மிதுனத்துக்கு போகிறாரு. சுக்கிர பகவான் மேஷம் 7ஆம் தேதி ரிஷபத்துக்கு, 31ஆம் தேதி மாச கடைசியில் மிதுனத்துக்கு. அப்போது குரு பகவான் ரிஷப ராசியில் இருக்காரு. சனி பகவான் கும்ப ராசியிலையும், ராகு மீனத்திலையும், கேது கன்னியிலையும் இருக்காங்க. இதான் இந்த கிரக அமைப்புகள், ராசி மாற்றங்கள் அப்படிங்கிறது. எப்போது இந்த வருட கிரகங்களுடைய ஒரு அமைப்பு, மாத கிரகங்களுடைய ஒரு மாற்றம், சர்ப்ப கிரகங்களுடைய ஒரு ஆதிக்கம், இது எல்லாத்தையுமே நம்ம ரொம்ப துல்லியமாக பார்த்து உங்களுடைய ராசிக்கு இந்த வைகாசியில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம சொல்ல போகிறோம். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த வைகாசி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, இந்த வைகாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு மாதங்க. என்ன ஜோசியரை எடுத்த உடனே எப்படி சொல்கிறீங்களே, மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்காதா, இந்த மாதம் பிறப்பு அன்னைக்கு இப்படி பேசுகிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னாக்க, பெரும்பகுதி கிரகங்கள் உங்களுடைய ராசிக்கு 8வது வீடான ரிஷப ராசியில் அஷ்டமத்தில் ஒன்று கூடுறாங்க. அப்போது நம்ம கொஞ்சம் சுமாரான பலன்கள் அப்படிங்கிறதான எதிர்பார்க்க முடியும். சும்மா நான் வந்து உங்களுக்கு ஆகா ஓகோ சூப்பராக இருக்கும், இந்த மாதத்தில் நீங்கள் சாதிச்சிடலாம், போயிடலாம், வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறத விட கொஞ்சம் உள்ளதபடி கொஞ்சம் உடச்சி சொல்கிறது அப்படிங்கிறது நல்லதே. ஏன்னா ராசிநாதன் சுக்கிரன் வந்துட்டு சப்தம ஸ்தானத்தில் மாத தொடக்கத்திலேயே இருக்கார். ராசியோ யோகம் பார்க்குறாரு. அப்போ மாத தொடக்கத்தில் ஒரு புத்துணர்ச்சி இருக்கும். மாத தொடக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புது முயற்சிகளை வெற்றி கிடைக்கும். ஆனால் குரு பகவானுக்கு உங்களுடைய ராசிக்கு அஷ்டமத்தில் இருக்கார். என்ன தான் எண்ணெயை தடவிட்டு மண்ணில் பிறந்தாலும் ஒற்றை மண்ணு தான் ஓட்டும் அப்படிம்பாங்கல்ல, அந்த மாதிரி என்ன தான் நாம் அலைஞ்சு தெளிஞ்சாலுமே, புது முயற்சிகள் நிறைய எடுத்தாலுமே, 10 மணி நேர வேலையை 12 மணி நேரமாக பார்த்தாலும் சரி, நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு 10 ரூபா அப்படிங்கிறது 10 ரூபா தான் கிடைக்கும். 10 பைசா எக்ஸ்ட்ரா எதிர்பார்க்க முடியாது. கூடுமான வரைக்கும் கொஞ்சம் பயணங்கள், தேவையற்ற ஒரு அலைச்சல்கள், புது முயற்சி, தொழில் ஒப்பந்தங்கள், தொலைதூர பயணங்கள், இது எல்லாத்தையுமே கொஞ்சம் தவிர்த்துக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் நல்லதே. நிறைய வேலை பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் துண்டாக நிற்கும், அறகுறையாகவே நிற்கும். எந்த வேலையும் முடிஞ்ச பாடு இல்லையே, அதை தொட்டால் அங்கே பாதி கிடக்கு, இதை தொட்டால் இது பாதியில் கிடக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கும். அதனால் சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா கூட்டு தொழிலில் இருந்து பிரிஞ்சு வந்துடலாமா, தனிச்சு ஏதாவது தொழில் செய்யலாமா அப்படிங்கிற ஒரு யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. அஷ்டமத்தில் குரு இருக்குது, அதை நாம் கொஞ்சம் பார்த்துக்கிறது அப்படிங்கிறது நல்லது. இந்த ஒரு நேரத்தில் நம்ம கூட்டை விட்டு பிரிஞ்சுக்கிட்டு வருமான குறைவுக்காக நாம் கஷ்டப்பட்டு இருக்கக்கூடாது. நல்லதோ கெட்டதோ ஒரு கூட்டு சேர்ந்துட்டோம், இப்போ பிரிஞ்சிக்க வேண்டியது இல்லை. கூட்டாளியோடு சேர்ந்து ஓட்டுவோம். கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டோம், இன்னும் கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டு தான் நல்லா இருக்கலாம் போ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அனுசரித்து ஓட்டிக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த ஒரு காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நல்லது. ஏன்னா கூட்டாளிகள் கொஞ்சம் நேரம் நல்லா இருந்து அதனால் ஒரு 10 ரூபா வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது இல்லைங்களா. இப்போ குரு அஷ்டமத்தில் இருக்கார் அப்படிங்கும்போது கொஞ்சம் வருமான பற்றாக்குறை அப்படிங்கிறது இருக்க தான் செய்யும். அதனால் கொஞ்சம் அதை வச்சு ஓட்டிக்கிறது நல்லது. வைகாசி 7 ராசிக்கு அதிபதி ரிஷப ராசிக்கு வராரு. அவருடைய இன்னொரு வீட்டுக்கு வராரு. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு அஷ்டமாதிபதி அஷ்டமத்துக்கு வராரு. 10ஆம் இடத்துல அவர் வரக்கூடிய ஒரு நேரத்தில் சுப விரைய செலவுகள் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். ஏகப்பட்ட கல்யாணம், காது குத்து, வீடு குடி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் ஃபுல்லாக பத்திரிக்கை அப்படிங்கிறது வந்திருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு கல்யாணம் இப்போ வந்துட்டு ஒரு 4 வருது அப்படின்னா 10 இடத்துக்கு போய்ட்டு மொய் வைக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த மாதம் சம்பாதிச்ச காசு எல்லாமே மொய் முறை செய்கிறதுக்கே சரியாகி போயிடுச்சு. ஒரே நாளில் 10 கல்யாணம் நாங்கடா போகிறது, ஆளுக்கு 1000 ரூபா, ஒரே நாளில் 8000 ரூபா போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சொந்த பந்தத்துக்கு மோதிரம் போடுறேன், காசு கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நெருங்கின விசேஷங்கள் எல்லாமே ஒன்று கூடி வந்துட்டு அட போங்கடா அப்படிங்கிற அளவுக்கு நம்மளை கடன் வாங்க விட்டுரும் 10 ரூபாய்க்கு. ஆனால் பின்னாடி பிரச்சனைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் மாறிடும். பெண்களாக ஏதாவது கடந்த காலகட்டத்தில் ஏதாவது அவமானப்பட்டிருந்தீங்க, இல்லை பெண்கள் உங்கள் மேலே ஏதாவது வழக்கு தீர்த்து, ஏதாவது சகோதரியாக இருக்கலாம், தாயாராக இருக்கலாம், சொத்து சகோதரி பங்கு கேட்டு கேஸ் போட்டு வந்திருக்கலாம். இந்த மாதிரி பெண் வழி பிரச்சனைகள் ஏதோ ஒரு ரூபத்தில் கடந்த ஒரு காலகட்டத்தில் இருந்துச்சு அப்படின்னா அது இப்போ சரியாகிடும். அதே நேரத்தில் புது பொருள் ஏதாவது நம்ம வாங்கணும் அப்படின்னா அது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா ஏதாவது நம்ம ஆசைப்பட்டு ஏதோ ஒரு காஸ்ட்லியான பொருள் வாங்கிட்டு வருவோம், வீட்டுக்கு வந்து 2 நாளில் ரிப்பேர் ஆகி போகும். அதனால் கூடுமான வரைக்கும் ஒரு பொருள் வாங்குகிறேன் அப்படின்னாக்கா நல்ல கம்பெனி பொருளாக வாங்கிக்கிறது நல்லதே. ஒரு கேரண்டி வாரண்டி எல்லாம் பர்ஃபெக்டாக பார்த்து வாங்கிக்கிறது தான் நல்லதே.
விலை 10 ரூபா கம்மியாக கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு லோக்கலில் ஒரு பொருளை பஜாரில் ஒரு பொருளை வாங்கிட்டு வந்துட்டு அது போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வருத்தப்பட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த ஒரு காலகட்டத்தில் வெயில் காலம்லையும் நிறைய பேர் ஏசி வாங்குவாங்க, ஃப்ரிட்ஜ் வாங்குவாங்க. எனக்கு மலிவு விலையில் கிடைக்குதே அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாவது போயிட்டு பஜாரில் வெளிநாட்டிலேருந்து வர பொருள் எல்லாத்தையும் வாங்கிக்கிறது. அது ஒரு 10 நாளில் ரிப்பேர் ஆகி அதுக்கு ஜாமான் கூட கிடைக்கல அப்படின்றோம். அதனால் கொஞ்சம் விலை மதிப்புள்ள பொருள் வாங்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நல்ல கம்பெனி பொருளாக வாங்கிக்கோங்க, அதுதான் நல்லது. அதே மாதிரி வேலையில் இருந்து கடந்த ஒரு காலகட்டத்தில் நீக்கப்பட்டிருந்தீங்க, ஒரு சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருந்தேன், ஒரு அரசு ஊழியராக இருந்தேன், ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேன், ஒரு வேலை போயிடுச்சு அப்படிங்கிறவங்க மறுபடியும் வேலையில் சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த ஒரு மாதத்தை பொறுத்த வரைக்கும் இருக்குது. அதனால் இது ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமாகவும் இந்த ஒரு காலகட்டத்தில் இருக்கும். அதோட வைகாசி 11 ரிஷபராசிக்கு புதன் வராரு. ராசிக்கு 9க்கும் 12க்கும் அதிபதி, அவரும் போயிட்டு அஷ்டமத்தில் இருக்காரு. இது வந்துட்டு ஒரு எதிர்பாராத ஒரு திருப்பம் தான். மற்ற கிரகம் அஷ்டமத்துக்கு போகிறத விட புதன் போகிறது நல்லது. ஏன்னா மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் அப்படிங்கிறது தான் ஜோதிட விதி. அப்போ கொஞ்சம் பழைய பாக்கி எல்லாமே வசூலாகிடும். அவன்கிட்ட ஒரு 10 ரூபாய்க்கு பணம் கொடுத்து வச்சுருந்தேன், ஆளையே பிடிக்க முடியல, எப்போ போனாலும் ஆள் இல்லை, போனாங்கிறான், ஃபோன் அடித்தா எடுக்க மாட்டேங்கிறான், கட் பண்ணி விட்றான் அப்படின்னு இருந்த பணம் எல்லாமே இப்போ வசூலாகிடும். அந்த மாதிரி நிறைய அதிரடி திட்டங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் செய்வீங்க. தொழில் சார்ந்த விஷயம் இருக்குது அப்படின்னா புது புது யுக்திகளை புகுத்தணும் அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. இருந்தாலும் குரு அட்டமத்தில் இருக்காரு அப்படிங்கும்போது முழு வெற்றியை கொடுக்கல அப்படின்னாலும் உங்கள் முயற்சி அப்படிங்கிறதுக்கு ஒரு 10 ரூபாய் இருந்துச்சு, பரவாயில்ல போ அப்படிங்கிற மாதிரி காலத்தை ஓட்டிடலாம். வைகாசி 18ஆம் தேதி வரைக்கும் செவ்வாய் வந்துட்டு உங்கள் ராசிக்கு 6வது வீட்டில் இருக்கார். பகை வீட்டில் 18ஆம் தேதி தான் ஒரு மேச ராசிக்கு போகிறாரு, 7வது வீட்டுக்கு. அப்போது 18ஆம் தேதி வரைக்கும் பூமி தொடர்பான ஒரு விஷயங்களில் கவனமாக இருக்கணும். செவ்வாய் போயிட்டு பக்கத்து வீட்டில் இருக்கார் அப்படிங்கும்போது நம்ம கொஞ்சம் முன்கோபம் வரும். பூர்வீக சொத்தை பாகம் பிரிக்கிறது, அண்ணன் தம்பிக்குள்ளே பங்கு போட்டுக்கிறது, இது எல்லாமே இந்த 18 தேதி வரைக்கும் எடுக்க வேண்டியதில் தேவையில்லாத அடித்தடி சண்டை சச்சரவு வரும். இந்த மாதிரி இடம் வாங்கணும், விற்கணும், தரகர் வேலை பார்க்குறேன், இதெல்லாம் ஒரு 18 தேதி வரைக்கும் கொஞ்சம் அடங்கி போய்க்குங்க. 18ஆம் தேதிக்கு மேலே செவ்வாய் 6ல் இருந்து 7க்கு வராரு. அதுதான் ஒரு அற்புதமான ஒரு நேரம். அந்த ஒரு காலகட்டத்தில் உங்கள் ராசியும் பார்க்குறாரு அப்படிங்கிறதுனால ஒரு தைரியத்தை நம்பிக்கை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். சொத்து பத்து ரீதிகளை பிரிச்சுக்கலாம். என்றைக்காவது எப்போயாவது ஒரு பிளாட்டு வாங்கி கொடுத்து வந்துருப்பீங்க, திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு 5 லட்சம் 10 லட்சத்துக்கு நல்லது ஒரு விலைக்கு போகும். பரவாயில்லையே, அன்னைக்கு வாங்கி போட்டது இன்றைக்கி உதவுதுரா அப்படிங்கிற மாதிரி ஒரு வருமான முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். 18 தேதிக்கு பிறகு 18 தேதிக்கு முன்னாடி எந்த ஒரு முயற்சியும் செய்யாதீங்க. இடம் ஏதாவது விற்கணும், இல்லை ஏதாவது பிளாட்டை விற்றுருவோம் அப்படின்னா கூட ஒரு 18 தேதி வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. ஒரு 5 லட்ச ரூபா கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 5 லட்ச ரூபா கடன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை விற்றுறக்கூடாது. 18 தேதிக்கு மேலே விற்றா அந்த 5 ரூபா அப்படிங்கிறது 8 ரூபாயா கிடைக்கும். பரவாயில்லடா அப்படிங்கிற மாதிரி அளவுக்கு விலை கிடைக்கும். அப்புறம் கொடுத்து விட்டு பின்னாடி வருத்தப்படக்கூடாது. 18 தேதி வரைக்கும் இட விஷயத்தை தலையிடாதீங்க. போருக்கு போடுறதுன்னா போடாதீங்க. 18 தேதிக்கு பிறகு போட்டுக்கலாம், சரிங்களா? இதோட வைகாசி 27 மிதுன ராசிக்கு புதன் போகிறாரு. ராசிக்கு 9க்கும் 12க்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பாக்கிய ஸ்தானத்துக்கு வராரு அப்படிங்கிறது நல்லதொரு நேரம். தொட்டது தொடங்கும். உண்மையிலே அப்பா மகன் உறவில் இருந்த விரிசல் அப்படிங்கிறது நீங்கும் ஒரு நல்லதொரு நேரம். இதே காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான் உங்களுக்கு சாதகமாக இருக்கார் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. சனி பகவான் உங்கள் ராசிக்கு 5வது வீட்டில் இருக்கார். 5 நாளும் கெஞ்சினாலும் கிடைக்காத பஞ்சம சனியாக பூர்வ புண்ணிய சனியாக இருக்கிறாரு. இப்போ 5வது வீட்டில் சனி பகவான் இருக்கிறப்போ பூர்வீக சொத்து பல பிரச்சனைகளுக்கு பிறகு உங்கள் கைக்கு வந்துடும். கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாலும் ஜெயிச்சிடலாம். பிள்ளைகளை மட்டும் கொஞ்சம் கட்டுப்பாட்டில் வச்சு வளர்த்துக்கணும். ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குது, காலேஜுக்கு போகுது அப்படின்னா கொஞ்சம் ஏதோ காதல் இந்த வரவு இந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்குது, கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. தினமும் குளிச்சு முடிவிட்டு விநாயகர் பெருமான் வழிபாடு செய்யணும். குரு சரியில்லை, அதனால் வியாழக்கிழமைகளில் குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றுங்க. ஏழைபால மாணவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு உதவிகள் செய்யுங்க.